தமிழ் மொழியை கற்றுக்கொள்றதே பெரிய ஒரு சாதனை. கம்ப்யூட்டர் சேர்ந்தீங்கன்னா நீங்க என்னதான் படிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையை அடியோடு மாற்றுவதற்கான மிகப்பெரிய காலம் இந்த கல்லூரி காலம். 4 ஆண்டுகள் இந்த மூளைக்கு நீங்க வேலை கொடுக்கலன்னா, கல்வி கற்கவில்லை என்றால் அதுக்கு பிறகு இந்த மூளையால எந்த பயனும் கிடையாது. 4 ஆண்டுகள் இந்த மூளைக்கு நீங்க வேலை கொடுக்கலன்னா, கல்வி கற்கவில்லை என்றால் அதுக்கு பிறகு இந்த மூளையால எந்த பயனும் கிடையாது. ஏழை மக்கள், த புவர் ஃபோக், ஏழை மக்கள் தலையில துணியை போட்டுட்டு நீ சாக போகிற ஏதாவது கடைசி ஆசை இருக்கா? ஐயோ என்ன சிறையில் அடைச்சிட்டாங்களே, நிமிர்ந்து கூட நிக்க முடியலையே, எல்லாம் போச்சே. நான் போன மாதம் அமெரிக்கா போயிருந்தேன். அமெரிக்கா நாட்டு மக்கள் தமிழ்நாட்டில் உள்ளவங்க 4 லட்சம் பேர் இருக்கிறாங்க. தமிழ் மொழியை கற்றுக்கொள்றதே பெரிய ஒரு சாதனை. ஆங்கில மொழி கற்றுக்கொள்வது பெரிய சாதனை. கம்ப்யூட்டர் சேர்ந்தீங்கன்னா நீங்க என்னதான் படிக்கிறீங்க, இது எதை பத்தியது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய சாதனை. 4 ஆண்டுகள் பெரிய காலம். உங்க வாழ்க்கையை அடியோடு மாற்றுவதற்கான மிகப்பெரிய காலம் இந்த கல்லூரி காலம். இதை நீங்க பயன்படுத்தலைன்னா ஒரு பயனும் இல்லை. நான் இப்ப விமானத்தை பிடிச்சிட்டு மெட்ராஸ் போறேன். மெட்ராஸ் இறங்கும் போது விமான நிலையத்தை பாத்தீங்கன்னா ஒரு வாரமா 20-30 ஏரோப்ளேன் விமானங்களை அப்படி ஒதுக்கி போட்டிருக்கான். நான் போலீஸ் துறையில தலைவராக இருக்கும்போது கூட கேட்டேன் அந்த டைரக்டர், ஏங்க 20-30 விமானங்கள் பெரிய பெரிய போயிங் ஜெட் விமானங்கள் 1000 கோடி 2000 கோடி நம்ம ஒதுக்கி போட்டிருக்கீங்களே ஏன்னு கேட்டேன். அது நீ ஓடாது சார், கண்டம் பண்ணியாச்சு. ஏங்க அதை பயன்படுத்தலாம்ல அப்படின்னு. இல்ல சார், அது 4 வருஷம் ஓடாம போச்சு, இனி அது நீ ஓடாது. 4 ஆண்டுகள் இந்த மூளைக்கு நீங்க வேலை கொடுக்கலன்னா, கல்வி கற்கவில்லை என்றால் அதுக்கு பிறகு இந்த மூளையால எந்த பயனும் கிடையாது. தீவிரமாக கல்வி கற்கும் ஒரு நேரம் தான் 4 வருஷங்கிறத முடிவு பண்ணுங்க. ஒரு பெரிய எழுத்தாளன் இருக்கான், அவனு பேரு தோஸ்தோவஸ்கி, ரஷ்ய நாடு மிகப்பெரிய எழுத்தாளன். உலக அளவில் அவன் பெரிய அளவாக போற்றப்படுகிறான். கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட், குற்றங்களும் தண்டனைகளும் அப்படின்னு புத்தகம் எழுதியிருக்கிறான். உங்களை மாதிரி 17 வயசுல ஏழை மக்கள், த புவர் ஃபோக், ஏழை மக்கள், துயரம் துன்பம் அதை பத்தி புக் எழுதினான். ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த ராஜா ரொம்ப ஜாலியா இருக்கிறான் இப்படின்னு புக் எழுதினான். அந்த ஊர்ல ராஜாக்கு பேர் சார், TSAR, சார் ராஜா. அவனுக்கு கோவம் வந்து போச்சு. சின்ன பையனா இருக்கிறான், நல்லா எழுதுறான், இயற்கையை பத்தி எழுதுறான், கடலை பத்தி எழுதுறான், மேகத்தை பத்தி எழுதுறான், மலையை பத்தி எழுதுறான், செடிகளை பத்தி எழுதுறான், நல்லாதான் இருக்கு. என்னை பத்தியும் கேவலம் எழுதுறானே, இவனை தூக்கிலிடுங்கள். இந்த இளைஞன் அவனுடைய கதைகள் எல்லாம் அருமையா இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள், ரஷ்ய மக்கள் விரும்புறாங்க. அவனை தூக்கிலிடுறதுக்கு வந்த உடனே 1 லட்சம் பேர் வந்துட்டாங்க பாக்குறது. இளைஞன் 18 வயசு சின்ன பையன். அவன்கிட்ட கேட்கிறாங்க, தலையில துணியை போட்டுட்டு நீ சாக போகிற ஏதாவது கடைசி ஆசை இருக்கா? உன்னுடைய கடைசி ஆசை என்ன? எனக்கு கடைசியா ஒரு ஆசை இருக்குங்க. இந்த லெனின்கிரேட் உலகத்திலே அழகான பகுதி, கிட்டத்தட்ட நம்ம கோயம்புத்தூர் மாதிரி. பின்னாடி பாத்தீங்கன்னா பெரிய மலை, அருவிகள், இயற்கை, மரங்கள், செடிகள், மேகங்கள். இதை எனக்கு இறுதியா ஒரு முறை பார்ப்பதற்கு அனுமதி கொடுங்கள். Please give me 10 minutes time to have a last look at the most scenic place in the whole world. சரி பார்த்துக்கன்னு சொன்னாங்க. அவன் பார்த்தான், தலையில துணியை போட்டாங்க, தூக்கு கயிறை மாட்டினாங்க. உடனே குதிரையில ஒரு வீரன் வந்தான். இந்த மாதிரி ராஜா சொல்றாரு, அவன் பாவம், தூக்கிலிடாதீங்க, அவனுக்கு கடுங்காவல் தண்டனை. அவனை 4 ஆண்டுகள் சூரிய ஒளியே இல்லாத ஒரு சிறைக்கு உள் அடையுங்கள். சிறையில் அடைச்சாங்க. 4 அடி சிறையில உள்ள அடைச்சு போட்டாங்க. இந்த சிங்கம் புலிய பூட்டி போடுற மாதிரி பூட்டி போட்டாங்க. ஆனால் தோஸ்தோவஸ்கி அங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்ண தெரியுங்களா? தனது புத்தகங்களை மூளையிலே எழுதினான், மனதிலே எழுதினான், நூல்களை மனதிலே எழுதினான், சிந்தித்தான். ஐயோ என்ன சிறையில் அடைச்சிட்டாங்களே, நிமிர்ந்து கூட நிக்க முடியலையே, எல்லாம் போச்சே, பெரிய தப்பு பண்ணிட்டனே அப்படின்னு அவன் சொல்லல. சாகிறதுக்கு இது பரவாயில்லை, இது ஒரு டிராமா. அந்த அரசன் ஒரு டிராமா பண்ணி மிரட்டணும்னு சொல்லி தான் பண்ணியிருக்கான். நம்ம செத்து போகல, உயிரோட தான் இருக்கோம். நம்ம சிந்திப்பதை எவனும் தடுக்க முடியாது. 4 ஆண்டுகள் 16 நூல்களை மனதிலே எழுதி கொண்டான். வேலையை வந்தவன் கடை எழுதி டைப் பண்ணான். பல நூல்கள், த இடியட், த அடலசன்ட், இது போன்ற சிறந்த சில நூல்கள் அவன் வெளியே கொண்டு வந்தான். உலகத்திலே சிறப்பாக பேசப்பட்ட நூல். 4 ஆண்டுகள் உங்கள் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, என்ன சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கிறது, என்ன பயிரை இந்த மனதில் பயிரிடுகிறது, இந்த மூளையில என்ன பயிர்? இல்ல கலைகள் தான் வளர்ந்திருக்கா,
என்பதை வைத்துதான் உங்க எதிர்காலம் அமையும். So this is point number 1. Number 2, உங்களது வாழ்க்கையின் மிக அழகான நாட்கள், மிக அழகான வாரங்களை இந்த கல்லூரியில் தான் நீங்கள் செலவிடப் போகிறீர்கள். கல்லூரி ரொம்ப முக்கியமான இடம். நீங்க பிற்காலத்துல எப்படிப்பட்ட மனிதனாக வரப்போகிறீர்கள், எப்படிப்பட்ட வேலையை செய்ய போகிறீர்கள் என்பதெல்லாம் இந்த கல்லூரியில் தான் முதல்ல முடிவாகும். காங்கேயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இங்க இந்த வெளியே போனா எங்க சார் போகும் இந்த ரோடுன்னு கேட்டா நீங்க இது வந்து காங்கேயம் டவுனுக்கு போகும், கோயம்புத்தூர் போகும் சொல்லுவீங்க. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? காங்கேயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில இருந்து போகக்கூடிய ரோடு உலகத்தில் எங்கு வேண்டும் என்றாலும் போகும். நான் போன மாதம் அமெரிக்கா போயிருந்தேன். அமெரிக்கா நாட்டு மக்கள், தமிழ்நாட்டில் உள்ளவங்க 4 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய நிறுவனம் வச்சிருக்கிறாங்க, தொண்டு நிறுவனம். அதனுடைய தலைவராக என்ன நியமிச்சிருக்கிறாங்க. சோ அங்க உள்ள பல்வேறு மக்களை சந்திச்சேன். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி போன மக்கள் எல்லாம் பெரிய வெற்றி பெற்ற மனிதர்களா இருக்கிறாங்க. பெரிய மாட மாளிகையில வாழ்றாங்க. பல தொழில் சாலைகள், தொழில் வல்லுநர்களாக இருக்கிறாங்க. ஒரு நண்பர் சொன்னாரு, நான் மியாமி பீச்ல இருக்கிறேன், நல்ல வசதியா இருக்கிறேன் பிரதர், நீங்க வாங்க பிரதர், நம்ம வீட்டுல டோரை திறந்தோம்னா விமான நிலையம், வீட்டுக்கு பின்னாடி தனி விமான நிலையம், வாங்க நானே உங்களை ஏரோப்ளேன்ல போட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேங்கிறாரு. அவர் வந்து புது கம்பெனி ஆரம்பிச்சு விற்பனை பண்ணுவாரு. சின்ன சின்ன கம்பெனி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனி. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், திருவண்ணாமலை. அவங்க ஒய்ஃபும் திருவண்ணாமலை தான். கம்பெனி ஆரம்பிச்சு அப்படி வித்துருவாரு. 3 கம்பெனி வித்திருக்கிறேன் சார் போன வருஷம்னு சொன்னாரு. போன மாசம் ஒரு கம்பெனி விற்பனை பண்ணிருக்கிறேன். ஒரு கம்பெனி விற்பனை பண்ணீங்களா சார், என்ன வருமானம் உங்களுக்கு வந்ததுன்னு கேட்டேன். இந்த ஒரு கம்பெனி வித்ததுல எனக்கு வந்த வருமானம், லாபம் $100 மில்லியன். That means ஒரு கம்பெனி விற்பனை பண்ணதில் அவருக்கு வருமானம் 850 கோடி ரூபாய்கள். இதற்கு இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி நிறுவ முடியும்? கல்லூரி கனவு. கல்லூரியில் இருக்கும்போது நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம், என்னதான் படிக்கணும், அதை எப்படி படிக்கணும், நேரத்தை எப்படி செலவு பண்ணணும். அதுக்கு ஒரு பிள்ளை கேட்டாங்க, ஷார்ட் டைம் மேனேஜ்மெண்ட் என்றால் என்ன? 4 ஆண்டுகள் படிக்கிறோமே, நேரத்தை எப்படி கண்டுபிடிப்பது? டைம் மேனேஜ்மெண்ட் நான் சுருக்கமா சொன்னேன் இங்கிலீஷ்ல. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் அப்படி என்னங்க பொருள்? எங்க லா டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட், சட்டம், இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம், அங்க என்ன சொல்லலாம் தெரியுமா? து மினிமஸ் நான் கியூரா லெக்ஸ். து மினிமோ நான் கியூரா லெக்ஸ். இது வந்து பிரெஞ்சு மொழி. அப்படின்னா சட்டம் சின்ன சின்ன பிரச்சனைகளில் தலையிடாது. ஒரு மாணவி வந்து, சார் அந்த உட்காந்துறான் பையன் என்னை முறைச்சு பாக்குறான் சார் அப்படின்னா சட்டம் அவனை போய் கைது பண்ணாரு. சார் ஒரு 1.5 ரூபா திருந்தான் சார் அப்படி சொன்னா சட்டம் அதை பத்தி கவலைப்படாது. ஏனென்றால் இதெல்லாம் ட்ரிவியல் இன் நேச்சர். லா படிச்சவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள். சின்ன சின்ன பிரச்சனைகள்ல போய் நேரத்தை செலவு பண்ணீங்கன்னா டைம் மேனேஜ் பண்ண முடியாது, நேரம் வீணாகிவிடும். கொரியன் டிராமா பார்த்துட்டு 6 மணி நேரம் பாத்தீங்கன்னா போச்சு. நேரம் என்பது ஒருத்தன் சொல்றான், காலையில எந்திரிச்சதும் உன் கையில 24 தங்க நாணயங்களை தருகிறார்கள். இந்த பூமி உனக்கு காலையில் 24 தங்க நாணயத்தை கொடுக்கும். ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு தங்க நாணயம் காணாமல் போகும். இந்த தங்க நாணயத்தை வச்சு நீ என்ன வேணாலும் வாங்கலாம், கொரியன் டிராமாவும் வாங்கலாம். 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணா அதுல போயிடும். 1 மணி நேரம் புத்தகம் படிச்சீங்கன்னா அதுல போகும். நான் நேற்றுக்கு 1 மணி நேரம் புத்தகம் படிச்சேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரோமாபுரியில வாழ்ந்த சிந்தனையாளர்கள், ஸ்டாயிக் சிந்தனையாளர்கள். அந்த ஸ்டாயிக் சிந்தனையாளர் சொல்றான், உலகத்துல சில விஷயங்கள் உனது கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இப்ப நான் என்ன பேசலாங்கிறது எந்த கட்டுப்பாட்டுல இருக்கு? மழை பெய்யுது, ஏன் கட்டுப்பாட்டுல இருக்காமா? நான் எதாவது செய்ய முடியுமா? ஐயோ மழை பெஞ்சுதே, ஐயோ மெட்ராஸுக்கு போறோம் பயங்கரமா வெயில் அடிக்குமே, அப்படி கவலைப்பட்டு எந்த பயனும் கிடையாது. என்ன உன்னால அது ஒண்ணும் பண்ண முடியாது. நெருங்கின உறவினர் செத்து போறாரு, ஐயோ இறந்தாரே, தலையில அடிக்கணுமா? அடிக்காதரா, அவன் செத்ததுதான், ஒண்ணு நடக்காது, நீ சாக போற. சோ அதுக்கெல்லாம் ரொம்ப கவலைப்படாதீங்க. இட்ஸ் வெரி நேச்சுரல். நண்பன் நல்ல நண்பனா இருக்கிறான், தெரியுது, அவனே கத்தி எடுத்து பின்னாடி குத்துறான்னா ஆச்சரியப்படாத, இது இயற்கை. நீ வாழ்க்கையில முன்னேறி கொண்டு வந்தால் உனது நண்பர்கள் 90% நண்பர்கள் உன்னை விட்டு பிரிந்து விடுவார்கள். இது உலக உண்மை. நீ வளர்ந்து வரும்போது உன்னை கெடுக்கணும்னு பார்ப்பான், உன்னை எப்படியாவது ஒழிக்கணும்னு 4 பேர் புறப்படுவாங்க. இதெல்லாம் உலக உண்மை. உங்களை பத்தி கேவலமா பேசுவாங்க, இதெல்லாம் உண்மை, அதை பத்தி கவலைப்படாது. ஆனா 4 கண்டிஷன் சொல்றான். உலகத்துல நீ வாழ்க்கையை சாதிக்கணும்னா
ப்ரூடன்ஸ் அறிவாளியாக இருக்க வேண்டும். நீ ஞானியாக இருக்க வேண்டும், இல்லைன்னா உலகத்துல ஏமாந்துருவ. நம்பர் 2 டெம்பரன்ஸ்னா எதையும் அதிகமா சாப்பிடாத, அதிகமா எதையும் செய்யாத, அதிகமா சினிமா பார்க்காத, எல்லாத்தையும் ஒரு அளவோடு வாழ்ந்து விடு. டெம்பரன்ஸ். நம்பர் 3 தைரியம். மனிதனுக்கு தைரியம் இல்லைன்னா அந்த உலகத்துல எதுவும் சாதிக்க முடியாது. கரேஜ், ரொம்ப முக்கியமா கரேஜ். எல்லாத்துக்கும் மேலாக பெனிவலன்ஸ், கொஞ்சம் கருணை காட்டு. உண்மையிலே உங்க மனதுக்குள்ள ஏழை மக்களுக்கு மேல, கஷ்டப்படக்கூடிய மக்கள் மேல கருணை இருந்ததுன்னா நீ இந்த வாழ்க்கையை ரொம்ப சீரியஸா எடுத்திருப்பீங்க. கல்லூரி படிப்பை பெரியதா எடுத்திருப்பீங்க. ஏனென்றால் நான் ஆற்றல் மிக்க மனிதனாக வர வேண்டும், மக்களின் கஷ்டத்தை துன்பத்தை நான் போக்க வேண்டும், அது என் கடமை. அதற்கு நான் கற்றவனாகவும் அறிவாளியாகவும் உடலிலும் மனதிலும் உரம் உள்ளவனாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு வந்திருக்கும். வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஒரு செகண்ட் யோசிச்சிங்களா? இந்த காலேஜ்ல உங்களை அனுப்புறதுக்கு, ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்க அப்பாவும் அம்மாவும் என்ன வேலை செய்யறாங்க? கொஞ்ச நேரம் யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இந்த பணம் எங்க இருந்து வந்தது யோசிச்சு பாத்தீங்களா? 50,000 கட்டுறாரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு, இந்த 50,000 எங்க இருந்து வந்தது கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அந்த யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடமை உணர்வு ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும்.